ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பிட்ரோத்தலோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு பக்கம் அந்த ஆலா பொண்ணு தலையில ஒரு பூ கிரீடத்தை வச்சுட்டு நல்லா இருக்கான்னு கேட்க போ வாய பொளந்துடுறான். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பூச்சி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு போய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமா, இந்த ஊஞ்சல் வேணும்னா கேட்டு வாங்குங்க, சும்மா தேவையில்லாம என்ன ஏமாத்த வேண்டான்னு சொல்ல. ஊஞ்சல் வேணுமா? நான் என்ன உன்ன மாதிரி பாப்பா நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது, ஒன்னும் உனக்கு குடுக்கறதுக்காக அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு பக்கத்துல போய் உட்கார. சும்மா அந்த சின்சியரா இல்லாத வேலைலாம் என்கிட்ட காட்ட வேணாம் அப்படின்னு பூச்சி சொல்றா. சரி, நான் சின்சியரா இல்லாம தான் இருந்தேன், ஆனா அது மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சும்மா கடல்ல போட்டு பேசிட்டு இருக்கும் போது உன்னை பார்த்ததுக்கு அப்புறமே லைஃப்ல சீரியஸா செட்டில் ஆகணுங்கிற ஆசை வந்தது. ஏன் அப்படி ஒருத்தங்க மாறவே கூடாதா என்ன? இப்ப என் மனசுல உன்னை தவிர வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப இமோஷனலா பேச ஆரம்பிக்க, யாருக்கு தெரியும், இப்போதைக்கு என் மேல உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள்ல என்னை விட அழகா ஒரு பொண்ணு வந்ததும் அந்த பொண்ணு கிட்ட உங்க கவனம் மாறலாம்ல அப்படின்னு சொல்ல. இங்க பாரு, நான் உன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீ இடமே கொடுக்காட்டி நான் எப்படி என்ன ப்ரூவ் பண்ணிக்குவேன்? ப்ளீஸ் ஒரு இடம் கொடு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஷென் ரொம்ப சின்சியரா கேக்குறான். அந்த பொக்கேவை கையில கொடுக்குறான். பார்த்தா பொக்கேலயே 2 அழகான வளையல மாட்டி சேர்த்து கொடுத்திருக்கான். பரவாயில்லையே, வளையல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எத்தனை மாச சம்பளத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி கேட்டுட்டு இருக்கா. சம்பளத்தெல்லாம் எல்லா காசையும் யூஸ் பண்ணாட்டி நான் உனக்கு சின்சியரா இருக்கேங்கிறத எப்படி காட்டுறது? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில அந்த வலையில போட்டு விட்டுட்டு, உன் கைக்குன்னே செட் ஆகுற மாதிரி இருக்கு, ரொம்ப அழகாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல. அவன் கையெல்லாம் அடிபட்டு இருக்கு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு பூச்சி கேட்டு இருக்கா. இன்னைக்கு நாளும் உனக்கு மறக்கவே கூடாதுங்கிறதுக்காக நான் ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவன் போய் பூச்சிக்கு கிஸ் பண்ணிடுறான். பூச்சி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. 2 பேரும் வெக்கப்பட்டுட்டு மாறி மாறி திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஷென்னு பூச்சியை கூப்பிடுறான், என் மேல சாஞ்சுக்கோ அப்படின்னு. பூச்சியும் அவனோட கையை புடிச்சிட்டு மேல சாஞ்சுக்கிறா. 2 பேரும் ஒரு வழியா அபிஷியலா அவங்க லவ்வ மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் மீட்டி ராஜா 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. மீட்டி ரொம்ப பாவப்படுறா. இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க பாவம், கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த பூவை விலை வச்சு கொடுக்குறாங்க. அதனால அவங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிருக்காங்கல்ல, கெட்டவங்க கண்ணெல்லாம் இவங்களை கொல்றதுலயே இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு ஒயின் குடுக்கலான்னு எடுக்க டக்குன்னு அந்த ராஜா கை வச்சிடுறான். போதும் குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு 2 பேரும் மாறி மாறி ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. தூரமா இருந்து சிங்கு இதை பாத்துடுறான். சிங்கு ரொம்ப சோகமாயிடுறான். தனியா போய் உட்காந்துட்டு ரொம்ப அதிகமா ஒயின் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ராஜாவும் மீட்டியும் அந்த பூவெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த பெட்டிக்குள்ள இருந்துட்டு கிளம்ப இந்த டெலிவரி பண்ற வேலையை பாக்குறதுக்கு நம்ம போ போறானா, அதாவது ராஜாவோட பாடி கார்டு. அவன் கிட்ட குட்டி பவுச் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கா. ஆலா, இதை வச்சுக்கோங்க, இது இருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, என் தம்பிக்கும் இதே மாதிரி ஒண்ணு கொடுத்தேன், அவன் கிட்ட பூச்சி எல்லாம் எதுவும் நெருங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா நீங்க கூட்டு வந்துருங்க அப்படின்னு ஆலா சொல்றா. சரி கண்டிப்பா அப்படின்னு போவலுக்கு பாய் சொல்லிட்டு நீ பத்திரமா இரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். இதே மாதிரியே போவும் சிங்கும் தான் அந்த பூவெல்லாம் டெலிவரி பண்றதுக்கு வராங்க. பெட்டியெல்லாம் தூக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கெட்ட டீமோட ஆளுங்க பார்த்து, உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு கேட்க, இல்லங்க பொதுவா நாங்க பூ பறிக்கிறதோட நிறுத்திடுவோம், எங்க பிரதர் தான் வருவாரு, இன்னைக்குதான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பெட்டியை ஓபன் பண்ணி காட்ட அதுல இந்த மருந்து செய்யற எட்டர்னிட்டி பில் செய்யற பூ தான் இருக்கு பெரிய பெட்டியில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த கெட்ட ஆளுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொண்டு போய் நேரா குடோன்குள்ள போடுறாங்க. அப்பத்துல ஒரு பெட்டிக்குள்ளதான் மீட்டியும் ராஜாவும் இருந்திருப்பாங்க போல. வேகமா அதுல இருந்து வெளியே வராங்க. வந்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒட்டு மொத்தமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம இங்க வர போறோம்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா, என்ன நடக்குதுன்னு ராஜா யோசிக்கிறதுக்குள்ள உள்ள அந்த இடத்துக்கு 3 பிரிவோட தலைவன் வந்துடுறான். பாத்தீங்களா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு ஒரு பெட்டி நிறைய எட்டர்னிட்டி பில்ஸ் எடுக்கிறான். இந்த இடத்துல பயங்கரமா காவலுக்கு வெளியே ஆள் இருக்காங்க. உன்னால என்ன பண்ண முடியும்னு ராஜா கேட்க, ராஜாவே வந்திருக்கும் போது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணும்ல, இப்ப பாருன்னு சொல்லிட்டு அந்த தலைவன் ஒரு டோர் ஒண்ண ஓபன் பண்றான். பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த அவ்வளவு ஜோம்பியா நிக்குதுங்க, எட்டர்னிட்டி பில்லுக்காக ஆசைப்பட்டுட்டு. இவன் வேகமா ஒரு கை நிறைய எட்டர்னிட்டி பில்ல தூக்கி உள்ள போட ஆளாளுக்கு அதை சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் கத்த ஆரம்பிக்க, இவன் உடனே ஒரு விசில் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த கெட்டவன். அந்த ஜோம்பியெல்லாம் கதவை அப்படியே உடைச்சிட்டு கதவை தாண்டி வெளியே வந்துட்டு நேரா மீட்டியையும் ராஜாவையும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இதுதான் சாக்கு, இங்கே சாவுங்க உங்க கையால அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவன் ஆளுங்களை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறான். ராஜா சண்டை போட்டுட்டு இருக்கான், மீட்டியை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்பயும் கதவு க்ளோஸ் ஆயிடுது. ஜோம்பிக்கு நடுவுல இவங்க எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாம ராஜா அடுத்தடுத்து போய் சண்டை போட்டுட்டு இருக்க. மீட்டி அந்த பெட்டி நிறைய அங்கதானே எட்டர்னிட்டி பில்ஸ் இருக்கு, அதை எடுத்து தூக்கி போடுறா. எல்லா ஜோம்பியும் அடிச்சுக்கிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து மறுபடியும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இவளை பாக்குறதுக்கு வர அந்த பெட்டியை தூக்கி நேரா நம்ம மீட்டி இருக்கால அதுங்க இருந்த அந்த ரூம்குள்ளேயே போட்டுடுறா.
உள்ள போனதும் இந்த பெட்டியில இருந்து எல்லாத்தையும் மாறி மாறி இந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அடிச்சுக்க ஆரம்பிக்க, அதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கல் டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறா மீட்டி. டோர் க்ளோஸ் ஆயிடுது. சோ ஜோம்பிட்ட இருந்து இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம பூச்சி இருக்காளே, இப்ப வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போனா ஷென்னு. ஆளே காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷென் அங்க வரான். உனக்காக பாரு ஹனி வாட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன், தொண்டைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விடுறேங்கிற பேர்ல டக்குன்னு போய் அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் ஏமாத்துக்காரா, ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜில்லி கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், இனிமே இப்படிதான், இந்த மாதிரி நிறைய ரொமான்ஸ் சீன்லாம் நீ பார்க்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷென் அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்ல, உனக்கு பொறாமையா இருந்தா நீயும் வேணா லவ் பண்றதுக்கு ஒரு பையனை பார்த்து புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஷென்ன சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஆலா பொண்ணு வரா. எப்பவுமே இவ்ளோ கெட்ட டீமோட ஆளுங்க இங்க வர மாட்டாங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, என்ன காரணமா இருக்கும்னு புரியலன்னு சொல்ல, ஷென் பூச்சியை பார்த்து ஆலாவை கூட்டிட்டு பத்திரமா நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருங்க, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்க வச்சுட்டு ஷென் அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அந்த பூவெல்லாம் பறிச்சு வேலை செய்யற எத்தனையோ விவசாயிகளை அந்த கெட்டவனோட 3 டீமோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் அங்க வந்துட்டு நிறைய பேரை கொண்டு போட்டுட்டு இருக்கான். விவசாயம் பண்றவங்களே மண்ணுக்கு உரமாக்குறீங்க, சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நிறைய பேரை கொல்ற நேரத்துக்கு ஷென் அங்க வந்துடுறான். என்னடா பண்றேன்னு கேட்க, இன்னைக்கு உன்னையும் சேர்த்து எல்லாரும் சாவ போறாங்கடா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சண்டை போட ஆரம்பிக்க, அவன் கூட நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. ஷென் அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு இந்த மக்களை காப்பாத்துறதுக்குள்ள இந்த கெட்டவன் நிறைய பேரை கொன்னும் வச்சிடுறான். ஷென் ஒரு வழியா நிறைய பேரை காப்பாத்தும் போது அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஷென்னோட ஷோல்டர்ல பெருசா வெட்டி வேற வச்சிடுறான். கெட்ட டீமோட ஆளுங்க வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட கூட்டிட்டு ஷென்னு கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஷென் இதுவரையும் மத்தவங்க எல்லாம் காப்பாத்தினால அவங்க எல்லாம் சீக்கிரமா பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு ஒரு டவர் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பத்திரமா எல்லா மக்களையும் அனுப்பிட்டு இருக்கான். இங்க இந்த கெட்ட டீமோட ஆளுங்க இருக்கிற இடத்துல திடீர்னு பார்த்தா இந்த பிளட் மூன் பிரிவோட ஆளுங்க இருப்பாங்கல்ல, அதான் சூட்டாலாம் இருப்பாளே, அந்த டீமோட ஆளுங்க ஒரு பக்கம் உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டு மொத்தமா இந்த 3 டீமோட ஆளுங்களை கைக்குள்ள கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிங்கு போலா வேற வந்துடுறாங்க. ராஜாவையும் மீட்டியையும் பாத்துடுறாங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சு வரும்போது இங்க போ, ராஜா, மீட்டி 3 பேருமா சேர்ந்து அடுத்த நேரா உள்ள போயிட்டு இருக்க அந்த 3 பிரிவோட தலைவன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜோம்பியாலே உங்களால கொல்ல முடியலையான்னு கேட்டுட்டு டைரக்டா சண்டை போட ஆரம்பிக்க, அவனுக்கும் ராஜாக்கும் டைரக்டா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சண்டையில ஒரு பக்கமா அவன் பாத்துட்டு மீட்டி தனியா இருக்கத பாத்துட்டு அந்த கெட்ட டீமோட தலைவன் மீட்டிய தனியா மலையோட உச்சிக்கு கூட்டு போயிட்டு இருக்க, மீட்டி வேற வழி இல்லாம விழற மாதிரி போயிட்டு இருக்கா. வேகமா ஒரு மாத்திரை எடுத்து அந்த மாத்திரையை தூக்கி மீட்டியோட வாயில போட்டு, இன்னில இருந்து உன் உடம்புல விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டா அங்க ராஜா வந்துடுறான். அவனை தள்ளி விட்டுட்டு இருக்கான். மீட்டி மலை உச்சில இருந்து கீழே விழ போறா. மயக்கமா இருக்க அந்த மருந்து போட்டது வேற. அவளை தூக்கலான்னு சொல்லிட்டு ராஜா கஷ்டப்படுறதுக்குள்ள அந்த தலைவன் வேகமா ராஜாவை அட்டாக் பண்றதுக்கு வரான். போ வந்து காப்பாத்திடுறான். 2 பேருமா சேர்ந்து மீட்டி அங்க இருந்து தூக்கிடுறாங்க. ஆனா மறுபடியும் ராஜாவை அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அந்த கெட்டவன் அங்க வர, ஆனா போ நடுவுல போயிட்டு கெட்டவனோட தலைவன் இருக்கான்ல, அந்த வாளை அவனோட நெஞ்சில வாங்கிக்கிறான். ராஜா ஷாக்கு குறையாம பாத்துட்டு இருக்க, ராஜா என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கும் மேல என்னால உங்களை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலையோட உச்சியில இருந்து அந்த கெட்டவனை கூட்டிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஒரு பக்கம் இங்க மீட்டி அடிபட்டு விஷத்துல இருக்கா, இன்னொரு பக்கம் போ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு மாறி மாறி ஷாக்ல ராஜா இருந்துட்டு இருக்க. அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு அம்பு ஒண்ணு நேரா ராஜாவை பார்க்க அட்டாக் ஆயிட்டு வருது. ஆனா அங்க மீட்டி பாத்துடுறா. ஏஞ்சி நின்னு அவளோட நெஞ்சில அந்த அம்ப வாங்கிடுறா. ராஜா மறுபடியும் ஷாக் ஆயிட்டு யார் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போது, தலைவரே இங்க இருக்க வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டா போல அவளோட குரல் ஒண்ணு கேக்குது. அங்க இருந்து அங்க இருக்க லீடரும் அமைதியா கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இந்த டைகர் பிரிவோட தலைவனோட அசிஸ்டன்ட் கீழே இருந்துட்டு இருக்கான். அவன் பாத்துட்டு அவனோட பாஸ தேடிக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்தான்ல போ கூட, அந்த பாஸ் மட்டும் தனியா தண்ணிக்குள்ள இருக்கான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். நெஞ்ச புடிச்சிட்டு எந்திரிச்சு நடக்க தலைவனை தேடி போலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் வரான். ஆனா ஆளுங்க நிறைய பேர் வர சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு தலைவனே போய் ஓரமா ஒளிஞ்சுக்கிறான். நம்ம நியனோட ஆளுங்க ஒட்டுமொத்தமா தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. எங்க போனான்னு தெரியலேன்னு அது வரைய ஓரமா ஒரு புதருக்குள்ள அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். கரெக்டா அங்க வர ஒருத்தன் வேகமா அந்த தலைவனை பார்த்து நீ உயிரோட தான் இருக்கியான்னு மாஸ்க் போட்டிருக்கான். வேகமா அந்த தலைவனை 2 குத்து குத்திடுறான். அவனோட அசிஸ்டன்ட் தூரமா இருக்கான், அதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கான். ஆனா அவனுக்கே அடிபட்டு இருக்கதால அவனால தடுக்க முடியாம இருந்துட்டு இருக்கு. நீ ஏன் பாக்குறான், அந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர அந்த லீடர் இருக்கான்ல, இன்னும் அவனுக்கு உயிர் உடம்புலதான் இருக்கு, சீக்கிரமா கொண்டு போய் அவனை காப்பாத்தி விசாரிங்கன்னு சொல்லிட்டு நீயன் அந்த அவனோட பாடியை எடுத்துட்டு போயிடுறான். அசிஸ்டன்டால பாத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமையில. இன்னொரு பக்கம் ராஜா நேரா கூட்டு வந்துட்டு மீட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வேலையை ஆரம்பிக்க, மீட்டிக்கு பரபரப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனா இன்னும் அவ எந்திரிக்கவே இல்ல. கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுது, இன்னும் மீட்டி எந்திரிக்காமலே இருக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ராஜா கேட்க, ராஜா அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, ஆனா அந்த பொண்ணோட உடம்புல விஷம் எங்க இருக்குன்னே தெரியல, அவங்களுக்கு இருக்கிற காயமெல்லாம் நெஞ்சில பட்ட அடியாலதான், ஜஸ்ட் மிஸ்ல ஹார்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் உயிர் பொழைச்சிருக்காங்க, இல்லனா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல,
மத்தபடி விஷத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்ல ராஜாவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஏதோ ஒன்னு எடுத்து அவன் வாய்க்குள்ள போட்டதை நானே பார்த்தேனேன்னு சொல்லிட்டு மீட்டியோட கையை புடிச்சிட்டு அப்படியே அமைதியா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப போவை தேடி ஆளுங்களை அனுப்புனீங்களா? போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ராஜா சொல்ல ஒரு படையே தேடிட்டு போயிருக்கு. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வேகமா பூச்சி அவசர அவசரமா பேக் பண்ணிட்டு மீட்டிய பாக்குறதுக்கு கிளம்புறா. ஷென்னங்க வந்து அவ கையை பிடிக்கிறான். வேகமா ஷென்ன கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. மீட்டி நான் விஷத்துல இருந்தப்போ இவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த வலிய என்னால தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது மீட்டிய பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. சரி ஓகே, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கோம், நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் மீட்டிய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஷென்னு கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நேரா பூச்சி கிளம்புறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த வைஸ் சான்சலர் இருக்கான்ல ஜில்லியோட மாஸ்டர், அவனை பாக்குறதுக்கு அவனோட ஒய்ஃப் வந்துட்டு இங்க இந்த பக்கத்து நாட்டுல இருக்க இளவரசிய ராஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு மூலமா ராஜாவை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா முடியாது. அந்த பொண்ணு உங்க பேச்ச கேட்காட்டி என்ன பண்ணுவீங்க? நீங்க ராஜாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க ஆயுதம் ஜில்லி மட்டும்தான். ஜில்லிய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல உன் வேலையை பாருன்னு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஏன் ஜில்லிய நீங்க உங்களுக்காக தான் வச்சிட்டு இருக்கீங்களா? அதான் அவளை இத்தனை தடவை ஓவியமா வரைஞ்சு வச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஒரு கேவலமான விஷயம் அதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க, இது உனக்கு புரியாது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா ராஜாவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஜில்லிய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளு நான் பார்த்ததே இல்ல. எங்க அப்பா பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன நீ கண்டுக்கிறதே இல்ல. நான் உனக்கு வேல்யூ இல்லாத ஒரு பீஸா மாறிட்டேன்ல. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது நினைச்சு எனக்கே அவமானமா இருக்கு. ஆனா ஒண்ணு, நான் இங்க இருந்து விலகி போனாதான் ஜில்லி இங்க கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும். இப்ப கூட நான் சொல்றேன், ஜில்லி மேல உனக்கு பெருசா காதெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா இப்ப பவர்ஃபுல்லா இருக்குதால அவளை உன் கைக்குள்ள போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுற. சீ, உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளு எந்த பொண்ணுக்கும் புருஷனா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க, இவ்வளவு ஓங்கி அந்த வைஸ் சான்சலர் அரைஞ்சிடுறான். ஓ, அரையிற நிலைமைக்கு போயிட்டியா? உனக்கு யார் மேலயும் காதல் வராது, ஏன்னா உனக்கு ஓ மேலதான் அதிக காதல் இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ராஜா, வாங்க, எத்தனை நாளைக்கு இந்த பொண்ணு கூட உட்காந்துருப்பீங்க? நிறைய நாளா நீங்க கோர்ட்டுக்கு கூட வரலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு எனக்காக நெஞ்சில அம்பு வாங்கியிருக்கா, இவளை கூட நான் பாதுகாக்க கூடாதான்னு சொல்லிட்டு ராஜா கத்த ஆரம்பிச்சுட்டு வேற வழியே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்ப அவளை பாத்துக்கிறதுக்கு பூச்சியும் சிங்கும் வராங்க. பூச்சிய வேணும்னே வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு சிங் அவ பக்கத்துல வந்து ஒரு ஊதுபத்திய பத்த வைக்கிறான். அந்த ஊதுபத்தி மீட்டியோட மூக்குக்குள்ள போக போக அவளுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அப்படியே மயக்கத்திலேயே அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திரும்பி பாக்குறா. குட்டி பொண்ணா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கெட்டவங்க கொன்னுடுறாங்க. ஷாக் ஆயிட்டு வாழ ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த அதிர்ச்சியில எந்திரிக்க சிங்கு பக்கத்துல இருந்துட்டு ஏஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சிங், எனக்கு ஒரு மாதிரி வியர்டா வினோதமா கனவு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷென் இருக்கான்ல, அவனை பாக்குறதுக்கு மறுபடியும் பூச்சி வரா. ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிதான் சிங்க அமைச்சிருப்பான் போல, போய் ஷென்ன பாரு அவனுக்கு அடிபட்டு இருக்குன்னு. போய் பார்த்தா அவன் ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கிறத பூச்சி பார்த்துட்டு, நான் வந்துட்டு எல்லா கவலையுமே மீட்டி மேல மட்டும் போட்டுட்டு உன்னை பத்தி கண்டுக்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உனக்கு அடியே படக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சரி, என் ஒய்ஃப் சொல்லிட்டல, இதுக்கு மேல எனக்கு அடியே படாதுன்னு அவன் சொல்ல, ஒய்ஃபா ஆளை பாரு, உனக்கும் எனக்கும் எப்படா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பூச்சி கேட்க ஆரம்பிக்கிறா. சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த வைஸ் சான்சலர் தனியா அவன் ரூம்ல வந்து நிக்கும் போது அவன் கழுத்துல யாரோ கத்தி வைக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் தான் வந்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, டைகர் பிரிவோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்க, ஆமாடா உயிரோட தான் இருக்கேன். உனக்கும் என் தலைவனுக்கும் ஒரே அப்பா தானே, வேற வேற அம்மா. அப்படி பார்க்கும்போது அவன் தம்பி தானே. ஆனா அவனை நீ எவ்வளவு கேவலமா யூஸ் பண்ணிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நானும் கஷ்டப்பட்டேன், நான் அவனை போதை மருந்தெல்லாம் விக்காதன்னு சொன்னேன். அவன் எங்க கேட்டான், கேட்கலையேன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறான் வைஸ் சான்சலர். இந்த கதையெல்லாம் அவன் கிட்ட சொல்லு, உன் தம்பின்னு சொல்லிட்டு அவன் நம்புவான் என் தலைவன். ஆனா நான் நம்ப மாட்டேன்னு கொல்றதுக்கு போயிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உன் மாமனாரை கொண்டுட்டு அந்த பதவிக்கு வந்தவன் தானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். அவனை கீழே தள்ளி, நீயும் இன்னைக்கு உன் அண்ணன் பொண்ணு இடத்துக்கே செந்து போடா, எதுக்கடா அவனுக்குலாம் இவ்வளவு உண்மையா இருக்குன்னு கேட்க, கரெக்டா அந்த நேரம் அந்த வைஸ் சான்சலரோட ஒய்ஃப் இருக்கால, அவ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. நான் போய் நானாதான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன்னு ஹாப்பியா உள்ள வந்துட்டு இருக்கா. அவ வேலைக்கார பொண்ணு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு புளிப்பான ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறா. இங்க உள்ள பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வைஸ் சான்சலரோட ஒய்ஃப் வேகமா உள்ள போறா. என் அப்பாவை கொண்டது யாருன்னு சொன்னீங்கன்னு கேட்க, அந்த அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டே, உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, இவன் உன்னை காப்பாத்தினான் தானமா ஹீரோயிசத்துல மைண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இவன் தான் உன்னை கடத்த சொன்னதே, அவனோட ஹாஃப் ஸ்டெப் பிரதர் தான், அவனை வச்சுதான் உன்னை கடத்த சொன்னான். கடத்தி உன்கிட்ட பயங்கரமா டயலாக் எல்லாம் பேசி விட்டு உன்னையே மைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் உன் அப்பா இருந்தா அவனுக்கு அந்த பதவி கிடைக்காதுன்னு உன் அப்பாவை இவனாதான் கொலை பண்ணான். இவெல்லாம் மனுஷனே இல்லைன்னு சிரிக்க ஆரம்பிக்க, அவனை வேகமா அந்த அசிஸ்டன்ட இந்த வைஸ் சான்சலர் கொண்டு போட்டுடுறான்.
என்ன நடக்குதுங்க, இத நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கத்த ஆரம்பிக்க, பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த தானே சொல்ல வந்தா. ஆனா அதெல்லாம் காதுல கூட வாங்கிக்காம, இங்க பாருமா, உன் புருஷனை தான் நீ நம்பணும், புரியுதான்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபையே கழுத்துல அப்படியே கத்தியால குத்திட்டு, மனசாட்சியே இல்லாம யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க, என் பொண்டாட்டியை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அவன் ஒய்ஃபோட வேலைக்கார பொண்ணு வெளியே எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு வெளியே அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ராஜாவை பாக்குறதுக்கு மீட்டி வந்திருக்கா. ராஜா உடனே அங்க இருக்க மக்கள்லாம் பாதுகாப்பா இருக்காங்க. அந்த மெயின் தலைவனை புடிச்சு ஜெயில போட்டிருக்கோம். இதுக்கும் மறை ரொம்ப சீரியஸா இருக்காம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம போவை தேடுறதுக்கும் ஆரம்பிச்சிருக்கேன். போ கண்டிப்பா கிடைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. என் விஷத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் அதை வந்து வேலை காட்டலன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மீட்டியும் கேட்டுட்டு இருக்கா. போ கிடைச்சிட்டா ஹாப்பி தான் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து போ கிடைச்சிட்டான் அப்படின்னு ஒரு தகவல் வருது. எல்லாரும் போய் பார்த்தா போவோட பாடியை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ராஜா முகத்தை பாக்கலான்னு போறான். ஆனா முகம் ரொம்ப கோரமா இருக்கு, பாக்காதீங்கன்னு சொல்ல, ராஜா உடனே அழுதுட்டே இது முகத்தை பாக்காம விட்டுட்டு, இவனுக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுங்க, அரசர்களை பெரிய அதிகாரிகளை புதைக்கிற கல்லறையில இவனுக்கு சிறப்பா வந்து அஞ்சலி செலுத்துங்க, புரியுதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அங்க இருக்கிற எல்லாரும் அழுதுட்டு அவனோட அப்படியே பாடியை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ராஜா தனியா அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மீட்டி வந்துடுறா. ராஜா போ இறந்து போன கத்திய கையில வச்சுட்டு அவன் கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. ராஜா சொல்லிட்டு இருக்கான், எங்க அப்பா வந்து எப்பவுமே பர்சனல் விஷயத்த வந்து மனசுக்குள்ள எடுத்துக்க கூடாது, நாட்டு மக்களை பத்தி தான் நினைக்கணும்னு சொன்னாரு. அதுதான் நானும் ட்ரை பண்றேன். ஆனா ஒன்ன மீறி ஒண்ணு ஒரு பெரிய துக்கம் நடந்து என்ன அழ வச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா அழுதுட்டு இருக்க. மீட்டி அவனை கட்டி புடிச்சிட்டு எனக்கு புரியுது புரியுதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்லாம ராஜாவும் அவளை கட்டி புடிச்சிட்டு கதறி அழுறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.